மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் தொட்ட வேலை துலங்கவும் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கவும் பூரண உடல் சுகம் கிடைக்கவும் கடன் தொல்லை பில்லி சூனியம் செய்வினை போன்ற தீமைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்று நாம் சிவந்தமன் என்று அழைக்கப்படும் ஓரியூரிலே இயேசுக்காய் தன் இன்னுயிரை இந்த புனித அருளானந்தருடைய திருநாளை கொண்டாடுகிறோம். உங்களுக்கு தெரியும், கிபி 1680 முதல் 1681 வரை நம்முடைய ஆரோக்கிய மாதா திருத்தலத்திலே புனித அருளானந்தர் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். அவருடைய மேலான பரிந்துரைக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆரோக்கியர் பக்தர்களே, அளவில்லா கருணையும் ஞானமும் நிறைந்த இறைவன் உலகை மீட்க ஆவல் கொண்டு காலம் நிறைவுற்ற பொழுது நாம் இறைவனின் பிள்ளைகளாகும்படி தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். எனவே நம் இறைவனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாளுக்கு இயேசுவுக்கு அடுத்தபடியாக புனிதர்களின் வரிசையில் என்றும் முதன்மை வணக்கம் செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கடந்த 345 ஆண்டுகளாக நம் ஆலயத்தில் கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என தம்மை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் அருமருந்தாம் நம் அன்னையை நோக்கி இந்நவநாள் செபங்களை சொல்லி இறையருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகளாக்கி கொண்ட
அனைவரும் எழுந்து நின்று மரியாளின் புகழ் பாடலை பாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் தே பிரிட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீது கொண்ட குன்றான்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும்
எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளுக்கு புகழ்ச்சி பழியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 15 17 மற்றும் 20 முதல் 21. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பழியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை இப்புகழ்ச்சிக்கு பழியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பழிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளில் பெறும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடம் இருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுள்ளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையின் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வாக்கியங்கள் 24 முதல் 26 வரை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இன்றைக்கு தாய் திருச்சபை முக்கியமான புனிதருடைய திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. புனித அருளானந்தர் 1647 ஆண்டு இவர் போர்ச்சுகலிலே பிறக்கிறார். மார்ச் மாதம் 1ஆம் தேதி. போர்ச்சுகல் நாட்டை ஆண்டு வந்த மன்னன் 2ஆம் பெற்றோருக்கு இவருடைய குடும்பம் மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பமாக இருந்தது. குறிப்பாக புனித அருளானந்தரும் அந்த மன்னருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். புனித அருளானந்தர் சிறு வயதிலே அவருக்கு அடிக்கடி நோய் தொற்று ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டு சாக கிடந்தார். எனவே அவருடைய தாயார் புனித சவேரியாரிடம் ஒப்பு கொடுத்து, சவேரியாரே, என் மகன் உயிர் பிழைத்தால் உம்மை போன்று அவனை அருட்பணிக்காக மறைப்பணிக்காக நான் அனுப்பி வைப்பேன் என்று ஜெபம் செய்கிறாள். அன்னையினுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்த அவரும் ஆண்டவரிடம் பரிந்து பேசி நல்ல உடல் சுகத்தை புனித அருளானந்தருக்கு பெற்று தருகிறார். 1663ஆம் ஆண்டு இவர் குருமடத்திலே சேர்கிறார். குருமடத்திலே சேர்ந்து ஞானத்திலும் இறை பக்தியிலும் படிப்பிலும் சிறந்து விளங்கி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். 1673ஆம் ஆண்டு இவரை குருவாக திருநிலைப்படுத்துகிறார்கள். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு இவரை குருமட மாணவர்களுக்கு வழிகாட்டியாக அமர்த்த வேண்டும். அதே சமயத்திலே கல்லூரியிலே பேராசிரியராக இவருக்கு பணியிடம் கொடுக்க வேண்டும் என்று மேலிடம் திட்டம் தீட்டியது. ஆனால் இவருடைய எண்ணம், இவருடைய சிந்தனை, இவருடைய நோக்கங்கள் எல்லாம் இந்தியாவிற்கு சென்று மறைபணி ஆற்ற வேண்டும் என்பதாகவே இருந்தது. எனவே மேலிடத்தில் இருந்த குருக்களிடம் அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து, நான் பேராசிரியராகவோ ஆசிரியராக இங்கு பணியாற்ற மாட்டேன், மாறாக நற்செய்தி பணிக்காக நான் இந்தியாவிற்கு செல்வேன் என்று ஆணித்தரமாக கூறினார். தன்னுடைய மகன் தன்னை விட்டு வெகு தொலைவில் செல்கிறான் என்று கேள்விப்பட்ட புனித அருளானந்தருடைய தாய் எவ்வளவு கெஞ்சியும் அவர் தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ளாமல் இந்தியாவிற்கு சென்று நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்பதிலேயே அவர் குறிக்கோளாக இருந்தார். எனவே அந்த அன்னை மேலிடத்தில் இருந்த குருக்களை எல்லாம் சந்தித்து சொல்லுகிறாள், எனது மகனை தயவு செய்து வெளிநாட்டிற்கு அனுப்ப வேண்டாம். அவன் நமது நாட்டிலே பக்கத்திலே எனது அருகிலே இருந்து பணி செய்தால் போதும். நான் என் மகனை பார்த்ததாகவும் இருக்கும், அவருடைய பணியையும் நான் கண்டுகொண்டதாக இருக்கும். இதனால் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்று அன்னையானவள் கூறினாள். ஒரு நாள் புனித அருளானது நேராக தனது அன்னையை பார்த்து கூறுகிறாள், எனது விருப்பம் இந்தியாவிற்கு சென்று நற்செய்தி பணி ஆற்றி மறைசாட்சியாக வேண்டும்.
எனவே எனது விருப்பத்திற்கு நீ தடையாக இருக்க வேண்டாம் என்று தனது தாயை பார்த்து கூறுகிறார். தாயும் எதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் தனது மகனை வழி அனுப்புகிறாள். 1678 ஆண்டு அவர் இந்தியாவில் உள்ள கோவாவிற்கு முதன்முறையாக வருகிறார். கோவாருக்கு வந்த பிறகு அங்கிருந்த சூழ்நிலையை முதலில் அறிந்து தெரிந்து கொள்கிறார். அதாவது நிறைய பேர் காவி உடை அணிந்து தங்களுடைய பணிகளை ஆற்றியதையும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றி பல்வேறு கடவுள்களை வழிபட்டுவதையும் பார்க்கிறார். எனவே சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக அவரும் காவி உடை அணிந்து நற்செய்தி பணியிலே ஈடுபடுகிறார். முதலாவதாக அவர் தமிழ் மொழியை கற்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர் தஞ்சாவூர் அருகிலுள்ள தட்டுவாச்சேரி, உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும், தட்டுவாச்சேரி தஞ்சாவூர் அருகில் உள்ளது. அந்த இடத்திற்கு அவர் நற்செய்தி பணிக்காக வருகிறார். இவருடைய போதனையை கேட்ட நிறைய மக்கள் மனமாறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவலாக மாறினார்கள். தஞ்சையை ஆண்டு வந்த குறுநில மன்னன் இவற்றை எல்லாம் கேள்விப்பட்டு, என்னுடைய இடத்தில் யார் இவர் இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவிக்க என்று கூறி புனித அருளானந்தரையும் அவரை சேர்ந்த அனைத்து கிறிஸ்தவர்களையும் சீடர்களையும் எல்லாம் சிறை வைத்து ஒவ்வொரு நாளும் சித்திரவதை செய்து வந்தான். இயேசுவை மறுதளிக்கும்படியும் அவன் கட்டளையிட்டான். எதற்கும் செவிசாய்க்காமல் அவர் ஆண்டவரையே பற்றி கொண்டு அருளானந்தர் சாட்சி வாழ்வு வாழ்ந்தார். அப்பொழுது அந்த தஞ்சையை ஆண்ட அந்த குறுநில மன்னனின் அரண்மனையில் இருந்த அனைத்து யானைகளும் குதிரைகளும் படைக்கு செல்கின்ற அனைத்து விலங்குகளுமே நோய்வாய்ப்பட்டு நிறைய விலங்குகள் இறந்து போயின. நிறைய விலங்குகள் குற்றுயிராய் உயிருக்கு போராடி கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் அந்த குறுநில மன்னன் யோசித்தான், ஒருவேளை புனித அருளானந்தரை நான் சித்திரவதை செய்வதனால்தான் அரண்மனையில் உள்ள யானைகள் குதிரைகள் எல்லாம் இறக்கின்றன, நோய்வாய்ப்பட்டு சாகு கெடுக்கின்றன என்று பயந்து அவர்களை விடுதலை செய்கிறான். புனித அருளானந்தரையும் அவரை சேர்ந்த அனைத்து கிறிஸ்தவர்களையும் சீடர்களையும் விடுதலை செய்து, எனது இடத்தில் நீங்கள் இனிமேல் நற்செய்தியை போதிக்க கூடாது என்று அவர்களை மிரட்டி எதுவும் செய்யாமல் அனுப்பிவிடுகிறான். அங்கிருந்து அவர் ராமநாதபுரம் பகுதிக்கு நற்செய்தி பணிக்காக அருளாளர் செல்கிறார் தன்னுடைய சீடர்களோடு. அங்கு அவர் நற்செய்தி பணிக்காக செல்கிற பொழுதுதான் 1687 ஆண்டு போர்ச்சுகல் நாட்டு மன்னன் 2ஆம் பெட்ரோவிடமிருந்து இவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. மீண்டும் நீ போர்ச்சுகலுக்கு வா, போர்ச்சுகலுக்கு வந்த பிறகு எனக்கு நீ ஆலோசகராக பணியாற்றினால் போதும் என்று அவருக்கு மன்னரிடம் அழைப்பு வருகிறது. மன்னரினுடைய அழைப்பை ஏற்ற புனித அருளானந்தர் மீண்டும் போர்ச்சுகலுக்கு செல்கிறார். போர்ச்சுகலுக்கு சென்ற பிறகு ஒரு சில வருடங்கள் இருக்கிறார். மன்னரிடம் நேராக சென்று அவர் முறையிடுகிறார், எனக்கு அரண்மனையிலே அதுவும் உங்களுக்கு ஆலோசகராக பணியாற்ற எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய நோக்கமெல்லாம் இந்தியாவிலே மறைபரப்பு பணியாற்றி நான் மறை சாட்சியாக மறிக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமாக இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக கூறிவிட்டு 1690 ஆண்டு மீண்டும் இந்தியாவிற்கு அவர் திரும்பி வருகிறார். இந்தியாவிற்கு மீண்டுமாக வந்தவுடன் அவர் ராமநாதபுரம் பகுதியிலே மீண்டும் நற்செய்தி பணி ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த குறுநில மன்னன் தடியதேவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான். பல்வேறு வைத்தியர்கள் எல்லோரும் நிறைய வைத்தியம் பார்த்தும் அவருடைய உடல் நலம் குணமாகவில்லை. இந்த தடியதேவன் மன்னனுக்கு மொத்தம் 5 மனைவிகள். எனவே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்த இவரை குணப்படுத்த யாரால் முடியும் என்று அவர்கள் யோசனை இருந்த பொழுது அங்கிருந்த ஒரு சில அமைச்சர்களும் ஒரு சில நல்ல மனிதர்கள் புனித அருளானந்தருடைய அற்புதங்களையும் அவர் ஆற்றுகின்ற பணியையும் பற்றி மன்னரிடம் எடுத்து கூறுகிறார்கள். உடனே மன்னன் புனித அருளானந்தரை உடனடியாக அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறான். அரண்மனைக்கு வந்தவுடன் அவரை நன்றாக உபசரித்து விட்டு அந்த மன்னன் தடியதேவன் தன்னுடைய விருப்பத்தை கூறுகிறான். எப்படியாவது என்னை இந்த உடல் நோயிலிருந்து காப்பாற்றும் நல்ல உடல் சுகத்தை தாரும் என்று மன்றாடுகிறான். புனித அருளானந்தரும் தடியதேவன் மன்னனுக்காக இறைவனை பார்த்து உருக்கமாக செபித்து அந்த உடல் சுகத்தை பெற்று தருகிறார். தடியதேவனும் மனமாற அவரை பாராட்டி வாழ்த்தி நன்றி செலுத்திவிட்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக மாறினான்.
கிறிஸ்தனாக மாறிய பின்பு அவன் 5 மனைவிகளில் முதல் மனைவியை மட்டும் தன்னுடன் வைத்து கொண்டு மீதி 4 பேரையும் வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறான். 4 மனைவிகள் சந்தோஷமா வீட்டு போனாங்களா? அரண்மனை வாழ்க்கை இல்லை, இனிமேல் நம்ம எல்லாம் சொந்த வீட்டில் தான் இருக்கணும் என்று அவர்கள் கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள். கோபத்துடன் சென்ற அந்த 4 மனைவிகளில் ஒரு மனைவியின் பெயர் கடலாயி. அந்த கடலாயி சேதுபதி மன்னனுடைய நெருக்கமான உறவினர். எனவே சேதுபதி மன்னனோடு சேர்ந்து புனித அருளானந்தரை கொலை செய்ய திட்டம் தீட்டுகிறார்கள். ஏனென்றால் புனித அருளானந்தரால் தான் இந்த அரண்மனையில் வாழ்வதற்கு எனக்கு இடமில்லை என்று அவர் நினைத்து அருளானந்தருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். இந்த கடலாயி சேதுபதி மன்னரிடம் முறையிடுகிறாள். சேதுபதி மன்னனும் சந்தர்ப்பத்தை சூழ்நிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் புனித அருளானந்தரை கொலை செய்வதற்காக. ஒரு நாள் சேதுபதி மன்னன் புனித அருளானந்தரை கொலை செய்ய சதி திட்டம் எல்லாம் திட்டுகிறான் என்று கேள்விப்பட்ட தடியதேவன் சேதுபதி மன்னனிடம் கூறுகிறான், என்னுடைய குருநாதர் அருளானந்தருக்கு எதிராக நீங்கள் ஏதாவது கலக்கம் செய்தால், ஏதாவது தீங்கு செய்தால் நிச்சயமாக நான் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி உனக்கு எதிராக நான் கலகத்தில் ஈடுபடுவேன் என்று தடியதேவன் சேதுபதி மன்னனை பார்த்து கூறுகிறான். இதற்கு அஞ்சிய சேதுபதி மன்னன் தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான். 1693ஆம் ஆண்டு புனித அருளானந்தரை ஓரியூருக்கு அழைத்து செல்கிறார்கள். ஓரியூருக்கு அழைத்து செல்வதற்கு முன்பாக வழியிலே பல்வேறு விதமான சித்திரவதைகளை எல்லாம் செய்து அழைத்து சென்றான் சேதுபதி மன்னன். பாறையிலிருந்து உருட்டுவது, வண்டியிலே புனித அருளானந்தர் அழைத்து தெருவிலே தருவென்று இழுத்து செல்வது என்று பல்வேறு சித்திரவதை எல்லாம் கொடுத்து அவரை அந்த